கூமாபட்டி மற்றும் பிளவக்கல் அணை தொடர்பாக தங்கபாண்டி என்பவர், ஏங்க ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போக வேண்டாம், நம்ம ஊரு கூமாபட்டிக்கு வாங்க, சொர்க்க பூமிங்க, தண்ணிய பாருங்க, ஏங்க சர்பத் மாதிரி, பொவன்டோ மாதிரி, 7up மாதிரி இருக்குதுங்க, தென் மாவட்டத்துல கூமாபட்டி தனி ஐலாண்டுங்க என தங்கபாண்டி என்பவர் பேசி வீடியோ ரீல்ஸ்களை வெளியிட்டு வந்தார். அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆனது குறிப்பிடத்தக்கது. ஏங்க எங்க ஊரை பாருங்க, எங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஊர் இருக்காங்க, உலகத்துல இந்த மாதிரி ஊர் இருக்கா? கூமாபட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. அவரது வீடியோ வைரலானதை தொடர்ந்து பல்வேறு ஊர்களிலிருந்து இளைஞர்கள் அந்த ஊருக்கு சுற்றுலா செல்ல படையெடுக்க ஆரம்பித்தனர். ஆனால் அவர்களுக்கு கிடைத்ததோ ஏமாற்றமே. அங்கு தங்கபாண்டி கூறியது போல இடங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் சீசனுக்கு மட்டும்தான் அவ்வாறு காட்சியளிக்கிறது. மேலும் அவர் சென்று குளித்து வீடியோ வெளியிட்ட சில பகுதிகளுக்கு அனுமதி இல்லை என அரசு தரப்பில் கூறப்பட்டது. மேலும் அங்கு பூங்கா மற்றும் எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இருப்பது தங்கபாண்டியின் செயலால் வெளியுலகிற்கு வெளிச்சமானது. இந்த நிலையில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கள ஆய்வுக்காக விருதுநகர் மாவட்டத்திற்கு வருகை தந்தபோது பிளவக்கல் பெரியாறு அணை பூங்காவை சீரமைப்பதற்காக 10 கோடி ஒதுக்குவதாக அறிவித்திருந்தார். ஆனால் அறிவிப்பு வெளியிட்டிருந்தும் பணிகள் மேற்கொள்ளப்படாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் பிளவக்கல் பெரியாறு அணை பூங்காவை சீரமைக்க தற்போது 10 கோடி ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பில் பூங்கா பராமரிப்பில் பூங்காவில் 3 கிலோமீட்டருக்கு சுற்றுச்சுவர் அமைக்கப்பட உள்ளது. கிழவன் கோவில் பள்ளிவாசல் முதல் பெரியாறு அணை பூங்கா வரை 2.5 கிலோமீட்டருக்கு தார் சாலை அமைக்கப்பட உள்ளது. விளையாட்டு உபகரணங்கள் புதிதாக அமைக்கப்பட உள்ளது. மான் சிலை, காந்தி சிலை, காளை, பாரத மாதா, ரயில், பார்வையாளர்கள் கோபுரம், சிறுவர்கள் விளையாட்டு, கழிவறை உள்ளிட்டவைகள் அமைக்கப்பட உள்ளது. மீன்வளத்துறை அலுவலகத்திலிருந்து பூங்காவிற்கு இரும்பு மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. அதன் வழியாகத்தான் மக்கள் செல்ல வேண்டும். பூங்கா முன்பு வளைவு உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் பூங்காவில் இடம்பெறும் என அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு காரணமாக சுற்றுலா பயணிகள், வியாபாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.